எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். தனியமரத்தம்மன் கோவில், நிறைய பாறைகள் எல்லாம் இருக்குது சுற்றி. அங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் இருக்குது. ரொம்பவே அழகான இடம் இது. வெயில் பழைய காலங்களில் வரும்போது இந்த இடம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பறந்து விரிஞ்சிருக்க புல் தரைகள் இங்கே பார்க்க முடியும். இந்த இடம் சென்னை ஈசிஆரில் ரொம்பவே ஃபேமஸான டைகர் கேவ். டைகர் கேவ்னு சொன்னாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யாழியோட முகம் மாதிரி தான் இருக்கும் அந்த கல்வெட்டில் பார்க்கும்போது. நம்ம இங்கே ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலை தேடி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். சாலுவன் குப்பம் இந்த இடத்தோட பேர். நம்ம மொபைலில் இதை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அது மூலிமா நம்ம இந்த இடத்த பற்றி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரலாம். கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன இடம். இது மகாபலிபுரத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. இந்த அழகான தோப்பை பார்க்கும்போது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆர்வம், இந்த இடத்துல போய் இப்படி இருக்குது ஃபோட்டோ எடுக்கணும்னு, வீடியோ எடுக்கணும்னு. இப்போ நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால இந்த இடத்த நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோட்டோ மற்றும் வீடியோகிராஃபி ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடம் உங்களுக்கான இடம் தான். நீங்கள் பக்கத்துலேயே நம்மளுக்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அது மழைக்காலங்களில் ஒரு ஆறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குளம் மாதிரி மாறி நிற்குது. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லி மலர்கள் பூத்து இருக்குது. அந்த காட்சியை பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அங்கே எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் கிடையாது. இந்த மாதிரி இடங்கள் கிராமப்புறங்களில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் நம்ம நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமும் கூட. நீங்கள் மகாபலிபுரம் போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கல்ப்சர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, சிலைகள்லாம் வடிக்கிற கடைகள்லாம் இருக்கும். அவங்களோட வீடுகள்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கே தவிர வேறு எந்த வீடுகளும் பக்கத்தில் இல்லை. இங்கே வரும்போது கண்டிப்பாக குரூப்பாகவே போங்க. ஒரு சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மரங்களும் செடிகளும் இல்லாமல் ஒரு ஓப்பன் கிரவுண்டாக தான் இருக்குது. நிறைய பறவைகளோட சத்தத்தை நம்ம இங்கே கேட்க முடியுது. நான் போனது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈசிஆர் அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்கும் காரோட சவுண்டு அங்கே போகிறது இங்கேயுமே கேட்குது. அதனால் பறவைகளோட சவுண்டு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு இடம். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இங்கே எடுத்த சில ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம திரும்ப அந்த முருகன் கோவிலுக்கு போகலாம். இதுதான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இதுதான் முன் தோற்றம் அந்த கோவிலோட. இது பலிப்பீடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லால் ஆன ஒரு வேலும் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறதுக்கு மக்களுக்கு இப்போ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோவில். இது சங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில் பல்லவர் காலத்துக்கு முன்னவே கட்டப்பட்ட கோவில். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பாறை மேலே எழுத்துக்கள் இருக்குது. நம்ம அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தெரியும். அதே போல் இந்த கோவில் பிரதிஷ்டைன்னு பார்க்கும்போது வடக்கு நோக்கி தான் இருக்குது. பிரதிஷ்டைன்னு இப்போ ஒன்றும் அங்கே இல்லை. நம்ம பிரதிஷ்டை எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த வேல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் அவங்க பிரதிஷ்டையை வடக்கு நோக்கி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கருவறைன்றது ரொம்பவே சின்னதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி சிலை இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியும் போய்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரைன்னு சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் ஞாபகத்து வருது. இந்த கோவில் 2004க்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 2004 ஆழி பேரலை சுனாமி வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கிறது அப்போ தான் வெளி உலகுக்கே தெரிய வந்துச்சு. இந்த கோவிலேருந்து பழங்கால நாணயங்கள், செப்புக்கள், அப்புறம் மண் குடங்கள் அந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. அது எல்லாமே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன் அங்கே உள்ள மக்கள் விடுறதில்ல அப்படின்னா, அந்த வேல் பார்த்திங்கன்னா 2ஆக உடஞ்சிருக்கும். அதை ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல சம்பவங்கள் அங்கே நடந்ததுனால மக்களை உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை இப்போது.
சரி வாங்க இந்த அழகான கடற்கரையை ரசிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த டைகர் கேவ்னு அழைக்கப்படுற அந்த புலி குகையோட கடற்கரையும், அது வழியாகவும் உள்ளே நாங்கள் கடற்கரைக்கு வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பரவாயில்ல, அந்த அளவுக்கு குப்பைகள்லாம் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்க அந்த ஷோர் டெம்பிள் கடற்கரை கோவிலை வந்து நம்ம பார்க்க முடியும் தூரத்தில் இருந்து. நல்லாயிருக்கும் பார்க்க. நான் இந்த கோவிலை பற்றி பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள்லாம் மிகவும் கம்மி தான். உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த கோவிலை பற்றினா, இன்னும் நிறைய இன்டர்நெட்டில் நிறைய யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் வேணால் அதை பார்த்து இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு என்ட்ரி ஃபீ அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்க்கிங்கும் கிடையாது, ரெஸ்ட் ரூமும் இல்லை. அது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க டைகர் கேவில் உங்களுக்கு எல்லாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு தகவலும் தெரியாமல் போனீங்கன்னா அது வெறும் கல் தான். ஆனால் தகவலோடு பார்க்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரக் ட்ராவல்.